ஹாய்ங்க, இன்றைக்கி வரலட்சுமி நோம்புக்கு நம்ம நெய்வேத்தியத்துக்கு சக்கரை பொங்கல் செய்யலாம். சக்கரை பொங்கலுக்கு வந்து நான் 1 டம்ளர் பச்சரிசியும் 1/2 டம்ளர் பாசிப்பருப்பும் எடுத்து 4 டம்ளர் தண்ணி விட்டு வேக வச்சுருக்கேன். குக்கர் போட்டு அது விசில் வரக்குள்ளே நம்ம வந்துட்டு பாகு காய்ச்சிக்கலாம். நான் 1/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு சைடு வந்து வெல்லம் பாகு காஞ்சிட்ருக்கு. இப்போ குக்கர் ஸ்டீம் வந்தோடனே விசில் போட்டாச்சு. 4லேருந்து 5 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அது மீன் வயலில் வந்து நம்மளுக்கு பாகும் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு பேனில் வந்துட்டு நெய் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நெய் விட்டுக்கோங்க. முந்திரி, திராட்சை, ஏலக்காய் வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிறதையும் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சாப்பாடு ஆயிருக்கும் இல்லைங்களா, அதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். மசிச்சு விட்டதுக்கப்புறம் காஞ்ச பாகை வந்து இதுக்குள்ளே விட்டுக்கலாம். இந்த பாகு இதில் விட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இது கூட ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு சக்கரை பொங்கல் ரெடி.